வெல்கம் டு வில்லேஜ் வாழ்க்கைங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பூக்களை பற்றி பேச போகிறது கிடையாது. எங்கள் தோட்டத்தில் உள்ள பழங்களை பற்றி தான். பழ மரங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன காய்ச்சிட்ருக்குங்கிறத காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த மரம் கொய்யா மரம் தானுங்க. நிறைய காய்கள் வச்சுருந்தது, பிஞ்சு நிறைய பிடிச்சிருந்தது. நடுவில் வெயில் வந்ததுனால நிறைய பிஞ்சு கொட்டிடுச்சு. கிளை தாங்க முடியாமல் தொங்கிட்டு இருக்குது. இது ரெண்டும் தான் சரியான வெயிட்டுங்க. ஒரு பெரிய கொய்யாக்காய் கிட்டத்தட்ட செங்காவாக மாறிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் சாப்பிட ரெடி ஆகிடும். ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் அறுவடை பண்ணிடலாம். உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப பெருசு. டேஸ்ட்டு ஓகேங்க. ஏற்கனவே இதுலேருந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட் பரவாயில்ல. ரொம்ப சின்ன செடி தான், பட் இது 3rd டைம் அது காய் வச்சிருக்கு. செடியோட அளவே இவ்வளோதான். இவ்வளோதான் அங்கே வச்சுருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த செடிங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இதோட சீடு, இது ஒரு ஐ திங்க் இது வந்து சீட் போட்டு கீழேருந்து முளைச்சி வந்தது தான். கண்ணாக வைக்கலை. பப்பாளி பழம் சாப்பிட்டுட்டு போட்ட சீட்லேருந்து ஒரு ஆண் மரம், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் மரம் காய் வச்சுருக்குது. ஸோ 2 மரமே வளர்ந்தது. நாங்கள் வெட்டலை. நார்மலாக ஆண் மரத்தில் பூக்கள் மட்டும்தான் இருக்கும்பாங்க. நாங்கள் எதையும் வெட்டி விடலை, இருக்கட்டும்னு விட்டாச்சு. இதோட பூக்கள் அழகாக இருக்கும். கைண்ட் ஆஃப் முல்லைப்பூ மாதிரி, சம்பங்கி பூ முல்லைப்பூ ரிலேட்டடில் இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இருக்கட்டுமேனு வச்சாச்சு. இதில் நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி இது குட்டியாக இருக்கப்பே ஒரு தடவை காய்கள் பறிச்சிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஹைப்ரிட் தான், டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள சீட் இருக்கும். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஆல் சீசன் மேங்கோ. இது எப்போதுமே பூ விட்டு காய் வச்சுருங்க. இப்போ தொடர்ந்து காய் வைக்கும். சம்மர்லேயும் காய் வைக்கும், விண்டர்லேயும் காய் வச்சிட்ருக்கோம். இது இப்போதைக்கு பூ வச்சுருக்கு. சின்னோண்டு குட்டி மரம் தான், பட் 2-3 தடவை காய் பறிச்சிருக்கோம். இந்த டைமு பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சரியான மழை. மார்னிங்லேருந்து நல்ல மழை இருந்தது. எங்கள் செடிங்களுக்கு சரியான கொண்டாட்டம் தான் உண்மையை சொல்லணும்னா. அடுத்ததாக மாதுளங்கன்று தான். எங்கள் வீட்டில் நிறைய மாதுளை செடிகள் இருக்குது. இந்த ஒரு செடி, இந்த சைடு ஃபுல்லாகவே மாதுளை செடிகள் தான். எல்லாத்துலேயுமே வந்து காய் பிடிக்கிறதுக்கு பூக்கள் வச்சுருக்கு. ஆனால் பூக்கள் கொட்டிடுதுங்க. அது ஏன்னு தெரியல. யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பூச்செடியில் இருக்க என்ன பண்ணணும், காய் பிடிக்க என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இதோ அதோட பூக்கள். ஏன் சாமியே கத்துற? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ, இவன் துரத்துறானா? ஏன்டா 2 பேர் அடிச்சுக்கிறீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நீ என்ன பண்ணன? ஓய், நீ என்னடா பண்ண? சேட்டை பண்ணியிருப்பான், ஏதோ சேட்டை பண்ணியிருப்பான். சரி, அடுத்த செடி பார்க்கலாம். இந்த செடி வந்து ஸ்டார் செரி பழம்னு சொல்கிறாங்க, செரின்னு சொல்கிறாங்க. பார்க்க ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். இதோட பழம் இப்போதைக்கு இல்லை, பூக்களும் காயும் விட்டுருக்கு. நான் காமிக்கிறேங்க. அதோட பூ எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி. சி, பியூட்டிஃபுல். இந்த மாதிரி அதோட அந்த இலைங்க, முன்னுக்கு இருக்கிற இலைங்க ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கலரே ரொம்ப க்யூட். பாருங்களேன், இப்படி நிறைய பூக்கள் வச்சிருக்கு.
கேமராக்கு தெரியுதா? பூக்கள் நிறைய வச்சிருக்கு இந்த சைடு. இதோட காய் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இதான் அதோட காய். போன டைம் ஒரே ஒரு காய் வச்சுருந்துச்சு. இது செகண்ட் டைம் வந்து காய்ச்சிருக்கு, பூக்கள் பூத்து காய் வச்சிருக்கு. இந்த தடவை கொஞ்சம் நிறையா வச்சுருக்கு. ஒரு 5-6 காய்க்கு மேலேயே பார்த்துட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இது ஒரு வகையான செடி தாங்க. இதில் இப்போதைக்கு நிறையா பூக்கள் தான் வச்சுருக்கு. லாஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் பழங்கள் பறித்தேன், அதோட ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த டைம் நிறைய பூக்கள் வச்சுருக்கு. லெட்ஸ் see எவ்வளோ காய்கள் பிடிக்குதுன்னு. நிறைய பூக்கள் வைக்கும், பட் அந்த அளவுக்கு காய்கள் இருக்காது. அதோட பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் வந்ததுங்க. இந்த மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மாவு பூச்சின்னு நினைக்கிறேன். இப்போ தான் நியூ க்ரோத் வருது இந்த மாதிரி. இது நல்லா அடர்த்தியான செடி. இந்த மாதிரி எங்ககிட்ட 2 செடிகள் இருக்குது. ஒன்று நல்லாவே வளர்ந்தது, இன்னொன்று எங்கள் வீட்டு மாடு வைக்கலைங்க. ஆடு மாடு கோழி வச்சுருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? செடிகள் வச்சுக்கிறது தான். அதை பாதுகாக்கிறதுக்குள்ளேயும் நாங்கள் படுற பாடு இருக்கே, அதை எப்படி வார்த்தையால் சொல்கிறது? இன்னொரு செடி சொன்னது பரிதாப நிலையில் கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுதானுங்க. இது வளரும், எங்கள் வீட்டு மாடு கடிக்கும். அதுக்குன்னே எழுதி விட்டாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, சாரி. அடுத்ததான் நம்ம பார்க்குற செடி வந்து முள் சீத்தாங்க. எங்ககிட்ட 2 பிளான்ட் இருக்குது. ஒன்றில் இப்போ தான் பூக்கள் பூத்து காய் பிடிச்சிருக்கு. பூக்கள் இருக்கான்னு பார்க்குறேன். இதோட பூக்கள் ரொம்ப பெருசாக இருக்குங்க. நார்மல் சீத்தாப்பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போதைக்கு பூக்கள் இல்லை, அதோட காய்கள் இருக்குது, காமிக்கிறேன். இங்கே இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பெருசாக வருமா, பார்க்கலாம். இதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் இது வந்து காய்ச்சிருக்கு. இங்கே ஒன்று இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் இப்போ தான் சின்னதாக குட்டியாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி அதோட செடி. ஐ ஃபாண்ட் த ஃப்ளவர். நான் பார்த்துட்டேங்க, பூக்கள் பார்த்துட்டேன். நான் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அதோட பூக்கள். பூ ரொம்ப பெருசாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நார்மல் சீத்தால இப்படி இருக்காது. இதுதான் அதோட பூ. இன்னொரு காய்க்கு கூட பிடிக்கிறதுக்கு இருக்கு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதானுங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய் பாய்.